Hello friends, இன்னைக்கான AKS Max Magic Seriesல RRB NTPC undergraduate கேட்ட top 25 hard level problems தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த hard level problems எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளா பண்ணலான்றதான் இந்த வீடியோல மெயினா பார்க்க போறோம். ஸோ இது அப்கமிங்ல வரக்கூடிய SSC அண்ட் ரயில்வே எக்ஸாம் CBD2க்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சொல்ற ட்ரிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சம் பார்க்கலாம். First sum. If cot square theta equal to 1 by 1 minus a square, a less than 1 கொடுத்துட்டாங்க, theta is an acute angle கொடுத்துட்டாங்க, then find the value of secant theta plus cosecant theta into tan theta. இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் காட் ஸ்கொயர் தீட்டா கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிச்சு, அதாவது சீக்கன் தீட்டா கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் கொசிகன் தீட்டா, அதுக்கப்புறம் tan தீட்டா, இந்த மூணையும் கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக போகும். இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேட்குறாங்க பார்த்தீங்களா, என்ன கேட்குறாங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா இது ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சீக்கன் தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுத முடியுமா? கரெக்டா? அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை 1 by sin தீட்டான்னு எழுதலாம். இன்ட்டு tan cube தீட்டாவை எப்படி எழுதலாம்? sin cube தீட்டா டிவைடட் பை cos cube தீட்டான்னு எழுத முடியுமா? கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஒரு சைனும் அதே மாதிரி இங்கே கியூப்ல ஒன்று கேன்சல் ஆயிரும். கரெக்டா? அப்போ மேலே சைன் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இங்கே கீழே டினாமினேட்டர் பாருங்க, காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா காஸ் கியூப் தீட்டான்னு இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் கியூப் தீட்டா தான் எல்சிஎம். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே காஸ் தீட்டா தான் இருக்கு இதில். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே காஸ் கியூப் வரணும்னா நான் காஸ் ஸ்கொயரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். இங்கே என்ன இருக்கு? காஸ் கியூப் தீட்டா இருக்கு. ஸோ அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? கரெக்டா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுன்னு வந்துடுச்சு. கரெக்டா? 1 by காஸ் கியூப் தீட்டா என்ன அப்படின்னாக்கா சீக்கன் கியூப் தீட்டா. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெடியூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ எவ்வளோ பெரிய டேர்மை நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் சீக்கன் கியூபுக்கு நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சா போதும்? சீக்கன் கியூப் தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா காட் ஸ்கொயர் தீட்டான்றத. இப்போ காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. காட்டுன்றது டேர்னுடைய ரெசிப்ரோக்கல் தானே. கரெக்டா? ஸோ அப்போ நான் டேர்ன் ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம்? 1 minus a ஸ்கொயர்னு எழுத முடியுமா? கரெக்டா? ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus a ஸ்கொயர். இங்கே அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சீக்கன் கியூப் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அகைன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டேர்ன்ல இருந்து சீக்கன் கண்டுபிடிச்சு அப்படிலாம் கொண்டு போக வேணாம். டேர்னும் சீக்கனும் ரிலேட் ஆகிற மாதிரி உள்ள ஐடென்டிட்டி என்னன்னா ஸோ 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல நான் ரெண்டு சைடும் ஒரு 1 நான் ஆட் பண்றேன். 1 ஆட் பண்ண என்ன வரும்னா இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருச்சு. கரெக்டா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 minus a ஸ்கொயர்னு வந்துருச்சு. கரெக்டா? நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. என்ன தேவை? சீக்கன் கியூப் தான் தேவை. கரெக்டா? ஸோ அப்போ நான் ஸ்கொயரை வந்து நான் ரெண்டு சைடுமே என்ன பண்றேன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா என்ன கிடைச்சிரும்னா எனக்கு சீக்கன் தீட்டா கிடைச்சிரும். இப்போ நான் கியூப் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஸோ இங்க பவர்ல இங்க கியூப் வருமா? ஸோ அப்போ சீக்கன் கியூப் தீட்டா உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 minus a ஸ்கொயர் பவர் 3/2. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ல முடிச்சிடலாம். நீங்க இதை உட்காந்து நீங்க நார்மலா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிச்சு அதுல இருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா டர்ன் தீட்டா இந்த மாதிரிலாம் நீங்க கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா லென்த்தியா போகும். ஓகேவா? வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதை இந்த இடத்துல நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா சீக்கன் கியூப்ன்ற ஒரே ஒரு டேர்முக்கு வந்துடும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க டர்ன் இருக்கு. இங்க காட்ட நான் எதுக்காக டேனா மாத்துறேன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது சீக்கன். டேனுக்கும் சீக்கனுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ நான் அங்கே டேனை மாத்திட்டேன்னா அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலான்ற ஒரே ஒரு இதுதான் தோணுச்சு. ஓகேவா? நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். சம்மு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A bookseller
gives 4% discount on the market price and gives one book free during vacation for buying every pack of 15 books on the same cost and thus gains 35%. By what percentage is the market price higher than the cost price? Okay, இது ஒரு முக்கியமான டைப் ப்ராஃபிட் லாஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 4% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது போக வெக்கேஷன் டைம்ன்றனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு 15 புக்கு வாங்கும்போது ஒரு புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தும் அவனுக்கு 35% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க்அப் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் நான் கொடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? 4% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? 4% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 1/25, அதாவது 25ல் 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான்? 25ல் 24 பார்ட் வந்து செல் பண்ணியிருப்பான். கரெக்டா? ஸோ இது செல்லிங் ப்ரைஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டான்? அகைன் வந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்குறான்? 15 புக்கு வாங்கினா ஒரு புக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்போ கையில் மொத்தம் இருக்கிறது எத்தனை புக் இருந்திருக்கும்? 16 புக் இருக்கும். அந்த 16 புக்கில் 1 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா, அதாவது ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுக்குறான்னா எத்தனை செல் பண்ணியிருந்திருப்பான்? 15 செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இந்த டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்குறனால அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 35% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 35% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 7/20, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 20 பார்ட்டில் 7 பார்ட் வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 27/20. இது வந்து எதில் கிடைக்கும்? ப்ராஃபிட் வந்து அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இங்கே 27/20 பார்ட்ன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸு. அப்படி தானே? காஸ்ட் ப்ரைஸில் 27/20 பார்ட்ன்றது செல்லிங் ப்ரைஸு. இங்கே மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் போக கிடைச்சது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸு. இது ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ்னால நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதான் வேலையே. கேன்சல் பண்ணாக்கா டைரெக்டாக மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடச்சிரும். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இது 5 டைம், இது 3 டைம் கேன்சல் ஆகுமா? அதுக்கப்புறம் இது 8ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம், இது 2 டைம். ஸோ 9, 3, அதுக்கப்புறம் 5 × 2 10, இது கேன்சல் ஆயிரும். இப்போ டைரெக்டாக எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடச்சிருச்சு. என்னன்னா 3:2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறான்? காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்குறான். எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணி வச்சிருக்கான்? காஸ்ட் ப்ரைஸ் 2 பார்ட் இருக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் 3 இருக்கு. அப்போ 1 பார்ட் அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்கான். எதுலேருந்து? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கரெக்டாக மார்க்கப் பண்ணியிருக்கான் அதிகமாக. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்கான்னா 50% வந்து அதிகமாக மார்க்கப் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The sides of a right angle triangle are x centimeter, x plus 2 centimeter and x plus 4 centimeter respectively. If the area of the triangle is 24 centimeter square, find its perimeter. Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 சைடு உடைய இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 3 சைடுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா எக்ஸ் சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர், ஸோ இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஹைபார்டினஸ் தான் எப்பயுமே லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4ன்றதான் ஹைபார்டினஸாக இருக்கும். இப்போ அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. இப்போ பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே என்ன ஃபாலோ ஆகும்னா பித்தாகரஸ் ட்ரிப்லெட் ஃபாலோ ஆகுமா? கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், இதுதான் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஹைபார்டினஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதிலிருந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 சைடுடைய வேல்யூ என்னன்றதை கிடச்சிருமா? கரெக்டா? ஸோ இப்போ 3 சைடுடைய வேல்யூ என்னன்றது கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியாவை கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் இப்படி பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணோம். என்னன்னா அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஓகேவா, ஜென்ரலா எல்லாரும் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படிதான் சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. இங்க என்னன்னா இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பித்தாகரஸ் ட்ரிப்லெட் வந்து ஃபாலோ ஆகும். கரெக்டா, ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் டூ, அடுத்து எக்ஸ் பிளஸ் ஃபோர். இதோடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, எல்லாமே ஈவனா இருக்கு. கரெக்டா, ஸோ டூ டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா, ஸோ அப்ப ஈக்குவலா அதாவது டூ டிஃபரன்ஸ் வரக்கூடிய பித்தாகரஸ் ட்ரிப்லெட் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முடிஞ்சு அதை நீங்க கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிடும். என்னதுன்னா 6 8 10, அவ்வளவுதான். ஸோ இந்த ட்ரிப்லெட் தெரிஞ்சிருச்சுன்னா சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதுல தான் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஃபரன்ஸ் வருது, அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே மாதிரி டூ டிஃபரன்ஸ் வரணும். கரெக்டா, டூ டிஃபரன்ஸ் வருது. ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா 6 8 10 தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்லெட்டு. இதில் நான் என்ன செக் பண்ணுறேன்னா இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சாக்கா இதுதான் வேல்யூன்னு சொல்லிட்டு, அதாவது இதுதான் 3 சைடு உடைய வேல்யூன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ half base into height, half base into height, 6 into 8 48, 48 divided by 2 24. அவ்வளவுதான், சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சா? ஸோ அப்போ நான் எடுத்த வேல்யூ கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பெரிமீட்டர் என்ன கேட்குறாங்க. பெரிமீட்டர்ன்றது இந்த 3 சைடு ஆட் பண்ணா கிடைக்கிறதா பெரிமீட்டர். என்னன்னா 24 சென்டிமீட்டர் தான் இதோடைய பெரிமீட்டரா இருக்கும். ஓகேவா, நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு இதே தான் கிடைக்கும், இந்த 6 8 10 தான் வந்து முடியும். ஓகேவா, இதை நீங்க இந்த ட்ரிப்லெட் வேல்யூ தெரிஞ்சுன்னா இதை நீங்க ஈஸியா ஒரு 10 செகண்ட்ல நீங்க இதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If the sum of the interior angles of a regular polygon is equal to 4 times the sum of its exterior angle, what is the number of diagonals of a polygon? Number of diagonals, so number of diagonals கேட்டிருக்காங்க. இப்போ number of diagonals first தெரியணும் அப்படின்னா number of sides first தெரியணும். அந்த பாலிகனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சைடு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து டயகனல் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சைடு வந்து கண்டுபிடிக்கணும். அந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ பாலிகன் ஈக்குவல் டு த 4 டைம்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னன்னா n-2 into 180 டிகிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ரெகுலர் பாலிகன். ஓகேவா, ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 4 times the sum of the exterior angle. Sum of the exterior angle of a regular polygon is always 360 degree. எந்த பாலிகன் எடுத்தாலும் சரி sum of exterior angle என்னவா இருக்கும்னா 360 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 360 டிகிரி கேன்சல் பண்ணாக்கா 2 8 10. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா n என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு, அதாவது 10 சைடு உள்ள பாலிகன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சா சம் முடிஞ்சிடும். என்னதுன்னா n into n-3 divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டைரக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ இது தெரியலன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேவா, number of diagonals n into n-3 divided by 2. இங்க n என்ன, இப்போ 10 கண்டுபிடிச்சாச்சா, அப்போ 10 into 7 divided by 2 என்னதுன்னா 35. அவ்வளோதான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் என்ன இருக்கும்னா 35 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய டயகனல்ஸாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD is a trapezium in which BC parallel to AD and AC equal to CD if angle ABC equal to 17 cm and angle BAC equal to 125 centimeter கிடையாது 17 degree and angle BAC equal to 125 degree. What is the measure of angle ACD? ஓகே, ஸோ இதோடைய ஆங்கிள் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகேவா, ஏபிசிடின்றது ஒரு ட்ரப்பீசியம்னு கொடுத்துட்டாங்க. ட்ரப்பீசியம் பொறுத்த வரைக்கும் என்னது, ஸோ ரெண்டு சைடுமே parallel lines இருக்கும். ஓகேவா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெண்டு சைடு parallel lines இருக்கும். இதுல எதுவும் parallelனு சொல்லிட்டாங்கன்னா இங்க BCயும் ADயும் parallel அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, BCயும் ADயும் parallel அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல ACயும் CDயும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ அதாவது இந்த டயகனல் ஏசி இதுவும் அதே மாதிரி இந்த சிடியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஏபிசி வந்து 17 டிகிரி, ஆங்கிள் ஏபிசி 17 டிகிரி, ஆங்கிள் பிஏசி ஸோ இது பார்த்தீங்கன்னா 125 டிகிரின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஆங்கிள் ஏசிடி இந்த ஆங்கிள் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலல் தெரிஞ்சிருச்சு, ஏடியும் பிசியும் பேரலல். அதுக்கப்புறம் இங்கே 17 + 125 142 ஓகேவா. ஸோ 142னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 38 இருக்குமா. ஓகேவா, ஏன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் 180 டிகிரி, 180 டிகிரியில் இது வந்து 142னா அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் அதாவது ஏசிபி வந்து 38 டிகிரியா இருக்கும். கரெக்டா. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சாரி இந்த ரெண்டு சைடு ஏடியும் பிசியும் பேரலல் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஏசின்ற லைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் லைனு, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குமா டிரான்ஸ்வர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஆங்கிள் 38னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், இதுவும் 38ஆக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல். இப்போ ஏசிடின்ற இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல். எது ஏசின்ற லைனும் அதே மாதிரி சிடின்ற லைனும் ஈக்குவல். அப்போ சிடிக்கு ஆப்போசிட்ல 38 டிகிரி இருந்துச்சுன்னா ஏசிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த ஆங்கிளும் எனக்கு என்னவா இருக்கும் 38ஆக தான் இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் 38ன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்கறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஏசிடி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ 38 + 38 76. ஸோ அப்போ மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும்னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 104 இருக்கும். ஓகேவா. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் அங்கே 76ன்னு வந்துருச்சு. மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180ன்னு வரணும். கரெக்டா. ஸோ அப்போ 76 போச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 104 இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ஓகேவா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 1/3 of your journey is covered at a speed of 2 km/h and next 1/3 of your journey is covered at a speed of 87 km/h and the remaining journey is covered at the speed of 53 km/h. The average speed for the entire journey. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரவுண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க, அப்ராக்சிமேஷனில் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ இங்கே 1/3 ஆஃப் த ஜேர்னி வந்து 2 km/hலையும் நெக்ஸ்ட் 1/3 வந்து 87 km/hலையும் ரிமைனிங்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னா 1/3 தான் இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ மூணு டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. மூணு டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா. இப்போ ரெண்டு ஸ்பீடு வந்து கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறா, ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க 2xy/x + y போடுவீங்க. இதே இது மூணு டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா 3xyz டிவைடட் பை xy + yz + zx. ஓகேவா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுடைய ஃபார்முலா. அதில் போட்டால் இது ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ அதான் பண்ண போகிறேன். 3xyz 3 × 2 × 87 × 53 divided by xy 2 × 87 plus 87 × 53 plus 53 × 2. ஸோ இப்போ 87 × 53 மல்டிப்ளை பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா. 87 × 53 8700 divided by 2 4350 261 4611. ஓகே. ஸோ அப்போ 6 × 4611 divided by என்ன பண்ணியிருக்கேன்னா இதை 87 × 50 ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் 87 × 3 என்னன்னு பார்க்குறேன், ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 87 × 50னா
இது என்ன பண்ணலாம்னா ஸோ 87 into 15 இருக்குல்ல அதை 50 n 100/2 எழுதிக்கிறேன். அப்போ 8700/2 என்ன வரும்னா 4350. 87 into 3 261. ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா 4611. ஓகேவா, அதான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸோ 2 into 87 174. அதுக்கப்புறம் ஸோ இங்கே 87 into 53 இங்கே போட்டிருக்கோம் 4611 ப்ளஸ் அடுத்து 106. அப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன வருதுன்னா இங்கே 174 180 280 4891. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 4891 வருது. ஓகேவா, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கேல்குலேஷன் ட்ரிக் இருக்குது. இதில் இங்கே 4611 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதையும் டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா ஃபஸ்ட்டு? இல்லை, இது 4891 இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 1 டைம் டிவைட் ஆகும். அப்போ அதுக்கும் கீழே தான் இருக்குது, 4891க்கு கீழே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது 0.9 சம்திங்கில் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 0.9 சம்திங்னா 6 into 0.9 என்னதுன்னா 5.4. ஸோ அப்போ 5.4க்கு நியரஸ்டாக உள்ளதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகேவா, இதை நீங்கள் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் இந்த கேல்குலேஷனை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் நீங்கள் யோசிக்கிறது தான். ஓகேவா, நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி டெசிமல் 73510 இந்த மாதிரி ஒரு 10 நம்பர் போட்டு நீங்கள் கொண்டு வரணும்லாம் அவன் கேட்கல. ஓகேவா, அங்கனக்குள்ள ரவுண்ட் ஆஃப் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேல்குலேஷனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சிம்பிளாக பண்ண முடியுன்றதை நீங்கள் யோசிங்க. அவ்வளோ சிம்பிளாக பண்ணிங்கனாலே முடிஞ்சு போயிடும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக நான் இங்கே ஏதாவது டிவைட் பண்ணேன்னா டிவைடே பண்ணல. என்ன யோசனைனா இங்கே 4611 இருக்குது, 4 டிஜிட் நம்பர், இங்கே கீழே 4 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ இது எத்தனை டைம் டிவைட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்குறேன். 1 டைம் கூட இது டிவைட் ஆகலை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அப்போ பாயிண்ட் அது போக நியரஸ்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ 0.9 சம்திங்கில் இருக்குன்ற இது தெரிஞ்சிருச்சு. 6 into 0.9 5.4. அப்போ 5.4க்கு நியரஸ்டாக உள்ள வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னொன்று இங்க இது 0.9க்கு மேல இருக்கும். கரெக்டா, ஏன்னா இங்க 4891 இது ரொம்ப நியரஸ்டா இருக்கு. அப்ப 0.9 சம்திங்னு வரும். கரெக்டா, ஸோ 0.9 சம்திங்னா அதுக்கு 0.9க்கு மேல, அப்ப 5.4க்கு மேல உள்ளதான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா நீங்க நியரஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு 5 போட்டுறக்கூடாது. ஓகேவா, ஏன்னா 0.934 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்ப 0.9க்கு மேல தான் இருக்கும். ஓகேவா, அப்ப 5.4க்கு மேல நியரஸ்டா என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 2 times the percentage of p exceeds the percentage of q by 41 years. 2 times the percentage of p exceeds the percentage of q by 41 years னு கொடுத்துட்டாங்க. After 7 years 7 வருஷம் கழிச்சு q உடைய ஏஜ் எப்படி இருக்கான்? So 9 times the q age. 7 வருஷம் கழிச்சு q உடைய ஏஜ் என்ன இருக்கோ அதுல 9 times the ஏஜ் வந்து p உடைய ஏஜ் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுல 6 times ஏஜை விட 24 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எது இந்த வேல்யூ. ஓகேவா, ஸோ இது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. இப்ப இந்த இடத்துல நான் வந்து காமனா உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? இதை நான் 3ஆல கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ 3 டைம், இது 2 டைம், இங்கே பார்த்தீங்கன்னா இது 8 டைம் கேன்சல் ஆகும். ஓகேவா, உள்ள மல்டிப்ளை பண்ணா 3q plus 21 equal to 2p plus 14 minus 8. ஓகேவா, ஸோ இங்கே 2p minus 8 இருக்கு, சாரி 14 minus 8 இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் இங்கே 6ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இங்கே பாருங்க 2p உடைய வேல்யூ இருக்கு. கரெக்டா, ஸோ அப்போ 2p plus 6ன்னு எழுதுனாக்கா இங்கே ஓகே ஃபைன், 2p உடைய வேல்யூ வந்து நான் q plus 41 இங்கே போட்டுக்கலாமா? ஓகேவா, ஸோ இப்போ நான் அதை தான் போட போகிறேன். இங்கே q plus 41 போட்டாக்கா இங்கே ஆல்ரெடி வெளியே ஒரு 6 இருக்கு. அப்போ q plus 47 வந்துடும். கரெக்டா, ஸோ அப்போ 3q இங்கே ஒரு q இருக்கு. அப்போ 2q உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 26ன்னு வரும். q உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 வந்துடும். ஓகேவா, அவன் கேட்கறது இந்த q உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க, 13. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம்.
In covering a distance of 96 km, Arun takes 6 hours more than the Bala. If Arun doubles his speed, then he would takes 2 hours less than the Bala. What is the Arun speed? So இதில் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இதில் சிம்பிள் ட்ரிக்கு தான். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அருண் வந்து பாலாவை விட 6 ஹவர்ஸ் வந்து அதிகமான டைம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 96 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு. ஓகேவா? இப்ப அருண் வந்து ஸ்பீடை வந்து டபுள் பண்றான். ஓகேவா? ஸோ இனிஷியலா 1 பார்ட் போய்கிட்டு இருந்த ஸ்பீடு இப்ப 2 பார்ட்டுக்கு போறான். ஓகேவா? டபுள் பண்றான். 50 கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். ஸோ 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 200ல போயிட்டு இருக்கான். இப்படி டபுள் பண்றதுனால அவன் பாலாவோட 6 மணி நேரம் முன்னாடி அதிகமாக எடுத்தவன் இப்போ 2 மணி நேரம் கம்மியாகவே போயிடுறான். ஓகேவா? இந்த 96 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா அருணுடைய ஸ்பீடு. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 96 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுறான். கரெக்டா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ஸ்பீட் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். கரெக்டாக? அதாவது ஸ்பீடை அவன் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறானோ அதே டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா கம்மியான நேரத்திலே ரீச் பண்ணிடுவான். கரெக்டாக? ஸோ இது வந்து என்னதுன்னா அருணுடைய டைம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ 1 மணி நேரம் எடுக்கிறான். 4 மணி நேரம் எடுத்தது இப்போ 2 மணி நேரம் எடுக்கிறான். 6 மணி நேரம் எடுத்தது இப்போ 3 மணி நேரம் தான் எடுக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸோ பாதியாக குறைஞ்சிருது. கரெக்டா? ஸோ இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இங்கே 1 பார்ட் கம்மியாக இருக்கு. கரெக்டா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் அதிகமாக எடுத்தவன் இப்போ 2 மணி நேரம் கம்மியாக எடுக்கிறான். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 8 மணி நேரம். புரியுதா? 4 மணி நேரம் போட்டுறக்கூடாது, தப்பாயிரும். ஓகேவா? இங்க அதிகமா எடுக்கிறான், இங்க கம்மியா எடுக்கிறான். புரியுதா? ஸோ அப்போ பிளஸ் மைனஸ் வரும்போது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸை ஆட் பண்ணோம். ஸோ அப்ப 8 மணி நேரம் எடுக்கிறான். ஸோ அப்போ 1 பார்ட் தான் 8 ஹவர்ஸ்னா அவன் யூஸ்வல் ஸ்பீட்ல போயிருந்தான்னா எவ்வளோ டைம் எடுத்திருப்பான்? 2 பார்ட் டைம் எடுத்திருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ 2 பார்ட் என்னவா இருக்கும்? இங்க 16 ஹவர்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ யூஸ்வலா அருண் இது வந்து யாருடைய டைம் அப்படின்னா அருண் எடுத்துக்கிட்ட டைம். யூஸ்வல் ஸ்பீட்ல போயிருந்தான்னா 96 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு அருண் எடுத்துக்கிட்ட டைம் தான் பாத்தீங்கன்னா இது 16 மணி நேரம். அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா அருணுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ அப்ப இந்த 16 மணி நேரம்ன்றது எந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு? இந்த 96 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு 16 மணி நேரம் எடுக்கிறான்னா ஸோ அப்ப அவனுடைய ஸ்பீடு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போயிருப்பான் அப்படின்னாக்கா 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் போயிருப்பான். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறையா ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்மை வச்சுருந்துருக்காங்க. எதுக்காகனா இதை ஸ்கிப் பண்ணணும், இல்லைன்னா கேல்குலேஷனில் நீங்கள் ரொம்ப ஒரு டைம் எடுத்துப்பீங்களா, அந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ எலிமினேட் பண்ணுன்றதுக்காக வச்ச சம் தான் இதெல்லாமே. இதை நீங்கள் ஜென்ரலாக சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே ஒரு 2 நிமிஷம்னாலும் நீங்கள் டைம் எடுத்துடுவீங்க. பட் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை நான் முன்னாடியே இப்போ இன்னைக்கு போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த சம்மை நான் சொல்லியிருந்தேன், இந்த மாடல் சம் ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது 2வது மாடல், இதையும் எப்படி பண்ணுன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சர்டன் சம் 1/2 years at the rate of 6.4% per annum. ஸோ 6.4% வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறான்னு சொல்கிறான். அப்போ ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9204 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவோம்? ஒரு வருஷத்துக்கு 6.4%னா 13/2 இயர்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும்? 13/2 இன்ட்டு 6.4 தான் நான் போடுவோம். கரெக்டா? ஸோ இந்த 13/2 இன்ட்டு 6.4% தான் பார்த்தீங்கன்னா 9204. கரெக்டா? ஸோ அப்போ 100% கண்டுபிடிப்பீங்க. பிரின்சிபல் என்னன்றது தெரியும். அந்த பிரின்சிபல்ல இருந்து 7.6% 62/3 இயர்ஸுக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை பிரின்சிபலோட ஆட் பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதுதான் யூஸ்வலாக இப்போ நீங்கள் பண்ணுற மெத்தடு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் பண்ணுறேன். இதை கேன்சல் பண்ணாக்கா இது எத்தனை டைம் கேன்சல் ஆகும்னா 13 × 7 91 7
104.8 ஓகே 8 டைம்ஸ் 708 ன்னு வருது ஓகேவா சோ இந்த 708 வந்து ஃபேக்டரைஸ் பண்றேன் இத 6 ஆல கேன்சல் பண்ணலாமா 6 ஆல கேன்சல் பண்ணா 118 so again இந்த 118 பிரிக்கலாம் பிரிச்சாக்கா 2 into 59 வருது அப்ப கண்டிப்பா வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா 59 உடைய மல்டிபிள்ஸா தான் இருக்கும் ஏன் அப்படினா இப்ப நீங்க கால்குலேட் பண்றீங்களா இங்க 708 ன்னு வருது அப்புறம் 100% கண்டுபிடிப்பீங்க அப்ப என்ன வரும் 708 something into 100 ன்னு வரும் அந்த பிரின்சிபல்ல தான் நீங்க அகைன் பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த 708 அங்க மல்டிப்ளை தான் இருக்கும் அதாவது இங்க 59 பாத்தீங்கன்னா உள்ள அங்க இருந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிருக்காது ஏன்னா கேன்சல் ஆச்சு அப்படினா அவன் என்ன கொடுத்திருப்பான் ஒன்னு அப்ராக்ஸிமேஷன் கொடுத்திருப்பான் இங்க அப்படி எதுவுமே கொடுக்கல அப்ப இது எதுவுமே கேன்சல் ஆகல இந்த பிரைம் நம்பர் மல்டிப்ளை தான் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு ஓகேவா சோ அப்ப கண்டிப்பா இந்த 59 ஓட மல்டிபிள்ல தான் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் இருக்கு ஓகேவா நான் இந்த செகண்ட் கண்டிஷன் எதுவுமே நான் பார்க்கல ஓகேவா இங்க நான் ஆப்ஷனை மட்டும் நான் செக் பண்ண போறேன் எது வந்து 59 ஓட மல்டிபிளா இருக்கோ அதுதான் கண்டிப்பா ஆன்சரா இருக்க போகுதுன்னு அதே மாதிரி இங்க ஆப்ஷனை பார்க்கறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்திருக்கான் சோ 33336 33335 33348 33340 இப்படி கொடுத்திருக்கான் சோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகேவா நான் இத என்ன பண்றேன்னா 33336 இத 59 ஆல நான் டிவைட் பண்றேன் ஓகேவா 59 into 5 295 சோ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும் இங்க ஒரு 33 இங்க ஒரு 5 38 383 அதுக்கு அப்புறம் 5 times 295 அப்ப 6 times ன்னு பாத்தீங்கன்னா 354 வரும் again இங்க 9 இங்க 2 296 5 times 295 ரிமைண்டர் 1 வருது அதாவது இந்த நம்பரை 59 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது ஓகேவா அப்ப டிவைட் பண்ணது போக மிச்சம் உள்ள டேர்ம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் அந்த ரிமைண்டரை இதுல மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸாக்ட்டா இந்த வேல்யூ வந்து டிவைட் ஆகும் 59 ஆல ரிமைண்டர் எப்ப 0 வருதோ அப்ப இந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாம் சோ 33336 ல 6 ஆல 59 டிவைட் பண்ண 1 ரிமைண்டர் வருதுனா அந்த 1 மைனஸ் பண்ணிட்டேன்னா என்ன வரும் 33335 தான் இருக்கும் இந்த 33335 தான் எக்ஸாக்ட்டா 59 ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூவா இருக்கும் சோ அதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஓகேவா சோ இங்க நான் வேற எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல இது நீங்க நார்மல் ஜெனரலா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க சால்வ் பண்ணி பார்த்து எவ்வளவு டைம் எடுக்குது நீங்களே பாருங்க இது ஈஸியான வே ஓகேவா ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் the marked price of a vehicle is rupees 648200 it is sold after allowing successive discounts of 6% and 5% and 4%. Okay. Find its selling price. Okay. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ அதாவது அப்ராக்ஸிமேஷன்ல வந்து கேட்டிருக்காங்க மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு சிங்கிள் டிஜிட்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் இதுதான் பாத்தீங்கன்னா தலைவலி பிடிச்சது ஏன்னா இதுல அப்ராக்ஸிமேஷன் பண்றதுதான் விஷயமே ஓகேவா கால்குலேஷன் ரொம்பவே கண்டிப்பா பெருசா போகும் இதை நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா பட் இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் ஓகேவா சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நான் இங்க 3 சக்சஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நான் அதை எஃபெக்டிவ் சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு நான் மாத்துறேன் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம எஃபெக்டிவ் ரேட் ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா சக்சஸிவ் ரேட் ஃபார்முலா சோ அதுல தான் நான் போட போறேன் இங்க -6 -5 plus 6 into 5 divided by 100 என்ன வரும்னா -11 plus 0.3 கரெக்டா சோ அப்ப 10.7 வருது ஓகே சோ 10.7 அதே மாதிரி அடுத்ததுக்கு -10.7 -4 plus 10.7 into 4 divided by 100 இங்க என்ன வரும்னா -14.7 அடுத்து இங்க 40 இது 4 into 7 2.8 so 42.8 so அப்ப
இதை divided by 100னா அப்போ 0.4ன்னு வருது ப்ளஸ் 0.428 0.4னே வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ 14.7 மைனஸ் 0.4 என்னதுன்னா 14.3% அவன் ஓவராலாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் கேட்குறது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். அதாவது ஸோ 14.3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு. அப்போ எவ்வளோக்கு செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும் அப்படின்னாக்கா 85.7%. கரெக்டா 85.7% வந்து அவன் செல்லிங் ப்ரைஸோடைய பர்சன்டேஜாக இருக்கும். அதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தது 14.3%னா அவன் வித்தது என்னவா இருக்கும்னா 85.7% தான் வித்திருப்பான். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 85% நான் பார்க்குறேன் ஓகேவா என்ன வருதுன்ட்டு 6482 இதில் 80% ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் 465 815 ஓகே 518560. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 80% கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5% இப்போ 10%ன்றது 68420. அப்போ 5%ன்றது இதில் பாதி. ஸோ 32410 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாக்கா எனக்கு 85% கிடைச்சிருமா 9 அவ்வளோதான். இப்போ இது 85%. நான் ஆப்ஷனை பார்க்குறேன் என்னதுன்னா இங்கே 550 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எங்கே இருக்குது அதுக்கு மேலே உள்ளதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும் ஓகேவா. இது 550க்கு கீழே. அதே மாதிரி இதுக்கு நியரஸ்ட் ஏன்னா நான் 85% கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ வரும்னா 85.7% வந்தால் போதும் கரெக்டாக. ஸோ அப்போ இதுக்கு மேலே உள்ள நியரஸ்ட் வேல்யூ தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உள்ள நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும் ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட். ஒன்றுமே பண்ணல எஃபெக்டிவ் ரேட்டு வைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு 14.3% ஓவரால் டிஸ்கவுண்ட்னு வந்துருச்சு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 85.7 பார்க்குறேன் 7%ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதில் 80% 5% 85% கண்டுபிடிக்கிறேன். இங்கே எனக்கு என்ன வரும்னா 85.7% வரணும். ஸோ அப்போ 85க்கு மேலே உள்ள அதாவது அதுக்கு மேலே உள்ள நியரஸ்ட் வேல்யூ தான் அதோட ஆன்சராக இருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அதான் ஆன்சராக இருக்கும் ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். Hollow spherical cell is made of a metal of density 7 gram per centimeter cube. Its internal and external radii are 1 cm and 2 cm respectively. What is the weight of the cell? Round off your answer to the next gram. Okay, இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நிறையா சம் பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சான்னா என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி தான் கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வச்சிருவான். ஈஸியாக கேட்டிருப்பான். இது ஒன்றுமே இல்லை டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டால் வரப்போகுது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க எல்லா இப்போ பார்த்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் டு த நெக்ஸ்ட் இண்டீஜர் ரவுண்ட் ஆஃப் டு த நெக்ஸ்ட் வேல்யூ இப்படி தான் கொடுத்துருக்கான். அப்ராக்சிமேஷனில் தான் அவன் கேட்குறான். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஆனால் இந்த கேல்குலேஷனை நீங்கள் எப்படி பண்ணணும் என்னென்னலாம் பண்ணால் டக்குன்னு பண்ணலான்றது நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ராக்சிமேஷன் கொடுக்கட்டும் இல்லை என்ன மேஷன் வேணால் கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம் ஓகேவா. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பதட்டப்பட்டாலே கேல்குலேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பெருசாக கொடுக்குறான் இல்லை அப்ராக்சிமேஷன் கொடுத்தோன்னே அப்படியே ஒரு பதட்டம் வந்துடுது அப்படியே சம்ம விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டினில் உட்காந்துட்டு இருந்துடக்கூடாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே இது எதுக்காக இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன்னா CBT 2க்கு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது ரிலேட்டடாக நிறைய சம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் அப்ரோச் பண்ண தான் இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் CBT 2ல இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன் ஓகேவா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ரோச் பண்ண பாருங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே ஸோ இங்கே என்னன்னா இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துட்டான் அதே மாதிரி ரேடியஸ் கொடுத்துட்டான். வெயிட் வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ வெயிட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வெயிட் ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸ்பெரிக்கல் செல்லும் கொடுத்துட்டான் அவனே கொடுத்துட்டா ஸ்பியர் ஷேப்னு. ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் என்னது 4/3 πr³ கரெக்டாக இதுதான் வால்யூமு. இங்கே இன்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப், இதுதான் பார்த்தீங்கன்னா வால்யூம். அதோட டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே பையுடைய வேல்யூ அவன் வந்து கொடுக்கல, கரெக்டா? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில வந்து வைக்கல. ஓகேவா? ஸோ அப்போ பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வேல்யூ எடுக்கணும். நான் 22/7 எடுத்துக்கிறேன். நீங்கள் 3.14 வைப்பீங்க, அது டெசிமல் எப்பயும் வைக்காதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வச்சு பழகுங்க கேன்சல் பண்ணுறது. ஓகேவா? ஓகே. ஸோ 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஓகேவா? இங்கே கேபிட்டல் ஆர் கியூப் வந்து 2, 2 கியூப் வந்து என்னது 8. ஸோ அடுத்து 1 கியூப் வந்து 1, 8 மைனஸ் 1 வந்து 7. ஓகேவா? ஸோ இது வந்து வால்யூமு. டென்சிட்டி என்ன கொடுத்துருக்கான்? அகைன் 7 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆயிரும். அடுத்து 88 இன்ட்டு 7 616 divided by 3 times 0, sorry 2 times 205 point something, 205 point something, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஓகே. இதை எக்ஸாக்டாக நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, அவன் எல்லாமே நியரஸ்ட்டாக தானே கொடுத்துருக்கான். ஸோ இப்போ 2 உங்களுக்கு எது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, அதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த இதுவும் பாருங்க, அதே தான், எல்லாம் அப்ராக்சிமேஷன் தான். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் யர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் டிக்ரீஸ்டு பை 46% and its height increased by 261%, what is the percentage increase in its volume? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியஸ் வந்து 46% கம்மியாகுது. ஓகேவா? ஹைட் வந்து 261% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவராலாக எனக்கு வால்யூமில் என்ன சேஞ்சஸ் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் அசியூம் பண்ணி போடுவாங்க ஒரு சிலர், அப்படிலாம் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே 261ன்னு கொடுத்துருக்கான், அதே மாதிரி 46ன்னு கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஓகேவா? ஸோ இதில் நான் எஃபெக்டிவ் ரேட்டை யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தடு. ஓகேவா? அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் ப்ராப்ளம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் πr²h, கரெக்டா? ஸோ அப்போ என்னதுன்னா, இங்கே வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது r²h இருக்கும். ஓகேவா? ஏன்னா பையன்றது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம், அது 3.14 ஃபிக்ஸ்டு, அது அதோட வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஆனால் ரேடியஸும் ஹைட்டும் மாறும், கரெக்டா? ஸோ அது என்ன வேல்யூனாலும் இருக்கலாம், கரெக்டா? அப்போ வால்யூம் வந்து r²hக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இங்கே ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க 46ன்றது 46% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ ரேடியஸ் r², அப்போ 2 டைம் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ 46 இன்னொரு டைம் 46, எஃபெக்டிவ் ரேட் அதை பார்க்கணும். அப்போ -46 + 46 × 46 divided by 100, அப்போ -92 + 46² 2116. ஸோ அப்போ 21.16ன்னு வரும். நான் 21 வச்சுக்கிறேன், ஏன்னா அப்ராக்சிமேஷன் தானே. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 71% வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரேடியஸ்க்கு வந்த அந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூ. அதுக்கப்புறம் ஹைட்டுக்கும் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து -71. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹைட் வந்து 261% இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ப்ளஸ். ஓகேவா? -261 × 71 divided by 100. 261 - 71 190. 190 - 261 × 71. நான் என்ன பண்றேன்னா 261 × 7 என்னன்னு பார்க்குறேன், 14 18. ஸோ அப்போ 70க்கு நான் பார்க்குறேன். 261 × 17 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு டைம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்னா 18531 வருமா, கரெக்டா? 18531. ஓகே. ஸோ அப்போ 18531 divided by 100 என்ன வரும்னா 185 point somethingனு வருது. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா
190 minus 185 5% அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமில் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ப்ளஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 5% தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? இதை பாருங்கள், இது ஈஸியாக வருதா? இப்போ இதே இது நீங்கள் வேல்யூ எடுத்து நீங்கள் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கஷ்டமாக தான் வரும், பெருசாக தான் போகும். கேல்குலேஷனில் பெருசுன்னு சொல்ல முடியாது, கேல்குலேஷனில் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A shopkeeper purchased an item listed at rupees 1600 after receiving two successive discounts of 35% and 5% from the wholesaler. The shopkeeper then changed the list price so as to gain 25% after allowing 5% discount. For how much did he list the item? என்ன சொல்றான்னா, ஸோ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஹோல்சேலர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கினதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு மார்க்கப் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறான். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்னா, அவன் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி, சாரி 25% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறான் மார்க்கெட் ப்ரைஸை. அப்போ எவ்வளோக்கு அவன் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருந்துருப்பான், எவ்வளோக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்கே 1600 இருந்து தான் என்ன பண்ணுறான், அவன் 2 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறான். கரெக்டா? ஒன்று என்னன்னா 35%, இன்னொன்று 5%. 35% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 7/20, அதாவது 20ல் 7 பார்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறான். 20ல் 7 டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான், 13 பார்ட்டுக்கு செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? அதுக்கப்புறம் 5% அகைன் டிஸ்கவுண்டா, 5% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 1/20, 20ல் 1 பார்ட் டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு விற்கிறான், 19 பார்ட்டுக்கு விற்கிறான். கரெக்டா? 20ல் 90 பார்ட்டுக்கு விற்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் மார்க்கப் அவன் வாங்கின அந்த காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், அதாவது ஷாப்கீப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் ப்ரைஸு. கரெக்டா? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ணுறான்னா அவன் 25% கெயின் வர மாதிரி என்ன பண்ணுறான், மார்க்கப் பண்ணுறான். கரெக்டா? ஸோ அப்போ இதெல்லாம் அவனுக்கு 25% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1/4, 4ல் 1 பார்ட் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறான். அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான்னா, ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸில் 5/4 பார்ட்டுக்கு செல் பண்ணியிருப்பான். கரெக்டா? எப்போ அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் போக அவனுக்கு கிடைக்கிற இந்த செல்லிங் ப்ரைஸ் பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. கரெக்டா? ஸோ 5% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடியதான் செல்லிங் ப்ரைஸ், அதாவது டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில். கரெக்டா? ஸோ இங்கே 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா 5% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1/20, 20ல் 1 பார்ட் டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான், 19 பார்ட்டுக்கு செல் பண்ணியிருப்பான். கரெக்டா? ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸு, இங்கே காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் ஆட் பண்ணால் கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸு. இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1600லேருந்து 35%, 5% கண்டுபிடிச்சு அதை நீங்கள் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்ணிட்டு செல்லிங் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 95% தான் இந்த செல்லிங் ப்ரைஸ்னா 100% என்னன்றதை கேல்குலேட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சம்மு ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 19/20 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடுது. ஸோ கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 20 × 4 80யா, ஸோ அப்போ 80னா இங்கே கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸு, 20 × 5 100, 100 × 13 1300, ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிச்சு. ஸோ 1300 இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கப் பண்ண வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நான் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா, நான் சொன்ன மெத்தடில் தான் கண்டிப்பாக எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற மெத்தடில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா வெறுமனே நீங்கள் சொல்யூஷனை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஓகே இவ்வளோதானா, இப்படி தான் பண்ணுமான்ட்டு அது மட்டும் தான் கிடைக்கும். அதை நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறது எல்லாமே மறந்து போயிடும். கடைசி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு பிளாங்க் மைண்டில் தான் இருக்கும். ஓகே என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேவா? ஓகே.
அடுத்த சம் பார்க்கலாம். Pipe P can fill a tank in 18 hours and pipe Q can fill 5 by 9 part of the same tank in 25 hours. Both P and Q were kept open for 3 hours. Then both were closed. Pipe R alone was then opened. It emptied the water in the tank in 8 hours. Pipe P, Q and R together can fill the tank in. Okay. ஸோ என்னன்னா பைப் பி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 2/7 பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 18 hours ஆகுது. அதாவது மொத்தம் இருக்கிறது பைப் பி வந்து டேங்க்குடைய கெப்பாசிட்டி 7 பார்ட் இருக்குன்னா அந்த 7 பார்ட்டில் 2 பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 18 hours ஆகுது. அப்போ அந்த டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்? 9 × 7, அதாவது 63 hours எடுத்திருக்கும். நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன், ஓகேவா, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக. அடுத்து பைப் Q பார்த்தீங்கன்னா 5/9 பார்ட், அதே டேங்க்ல 5/9 பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் எடுக்குது. அதாவது 9ல் 5 பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 25 மணி நேரம் எடுக்குதுன்னா 9 பார்ட்டையுமே ஃபில் பண்ணிருச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்? 9 × 5, ஓகேவா. இப்போ ஆனால் அந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி என்னன்றது தெரியாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதோட எல்சிஎம் எடுத்து அதுதான் டேங்க்குடைய கெப்பாசிட்டி அசியூம் பண்ணிக்கிறேன். 9 × 7 × 5 இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா டேங்க்குடைய கெப்பாசிட்டியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பீக் வந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டரை ஃபில் பண்ணோம்? 5 லிட்டரை ஃபில் பண்ணுமா. அதே மாதிரி Q வந்து 1 மணி நேரத்துக்கு 7 லிட்டரை ஃபில் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா PQவோட எனக்கு எஃபிஷியன்சி என்னன்றது தெரிஞ்சிருச்சு, கரெக்டா. இப்போ வந்து ரெண்டுமே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா PQ ரெண்டுமே 3 மணி நேரம் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. PQ ரெண்டுமே சேர்த்து 1 மணி நேரத்துக்கு 12 லிட்டரை ஃபில் பண்ணுது. அப்போ 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம்? பியும் கியூவும் 36 லிட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம், கரெக்டா. இப்போ பைப் R வந்து என்னன்னா 8 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபுல்லாகவே எம்டி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பைப் PQ ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பைப் R பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக அந்த டேங்கை எம்டி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பியும் இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே டேங்குடைய கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பியும் கியூவும் 36 லிட்டர் ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ டேங்குடைய மொத்த கெப்பாசிட்டியில் 36 மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங்கை டிவைடட் பை 8 அப்படின்னு போடுவீங்க, ஓகேவா. அது கம்ப்ளீட்டாக தப்பு, ஓகேவா. இது நிறைய பேர் சால்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தோம் ஆனால் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தப்பான அப்ரோச். என்னன்னா இங்கே PQ வந்து 36 லிட்டரை ஃபில் பண்ணியிருக்கு, அதாவது தான் டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி அப்படின்னா இதில் இங்கே 36 லிட்டரை ஃபில் பண்ணியிருக்குன்னா இவ்வளோதான் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஃபில் பண்ணது தானே வந்து Q வந்து R வந்து எம்டி பண்ண முடியும், கரெக்டாக. அப்போ இந்த 36 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்குன்னா அந்த 36 லிட்டர் ஃபில் பண்ணது தான் டேங்க் வந்து அந்த பைப் R வந்து எம்டி பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்போ இந்த R வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேங்க் 8 மணி நேரத்தில் எம்டி பண்ணுது. அதாவது எவ்வளோ ஃபில்லாக இருக்கோ அந்த ஃபில்லான தண்ணியை வெளியேற்றுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. இங்கே எவ்வளோ ஃபில்லாக இருக்குது? 36 லிட்டர் ஃபில்லாக இருக்குது. அப்போ இந்த 36 லிட்டரை வந்து 8 மணி நேரத்தில் வெளியேற்றுதுன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டரை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆருடைய எஃபிஷியன்சி என்னன்றது தெரிஞ்சிருமா. இதை நான் 4ஆல் கேன்சல் பண்ணாக்கா 9/2ன்னு வரும். அப்போ 9/2 லிட்டரை வந்து ஸோ 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 9/2 லிட்டரை வந்து வெளியேற்றுதுன்றது தெரிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா R வந்து எம்டி பண்ணுற பைப்புன்றது தெரிஞ்சிருச்சு, கரெக்டாக. அப்போ ஆருடைய எஃபிஷியன்சி என்னவா இருக்கணும்? எனக்கு நெகட்டிவ்ல இருக்கணும், கரெக்டாக. இப்போ 3மே சேர்ந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அதாவது PQR 3மே சேர்ந்தா டேங்குடைய கெப்பாசிட்டி என்னது? 9 × 7 × 5. இதை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. P வந்து 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டரு, அடுத்து Q வந்து 1 மணி நேரத்துக்கு 7 லிட்டர் ஃபில் பண்ணுது. மொத்தம் 2 சேர்த்து 12 லிட்டரு. இங்கே ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டரை வந்து வெளியேற்றுது, கரெக்டாக. 12 லிட்டரில் 4.5 வெளியேற்றுனா 7.5 லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு உள்ளே போகுது, ஓகேவா. 7.5 நான் 15/2ன்னு போட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணாக்கா இது 3 அகைன் இது 3, ஸோ 40
2 hours எடுக்குது. இது நிறைய பேர் நெகட்டிவ் சிம்பிள் போடாம விட்டுருவீங்க. அவசரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா இதையும் தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா 5 + 7 + 4.5 போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ 16.5 போட்டுருவீங்க. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். என்னதுன்னா இந்த R வந்து எம்டி பண்ணுற பைப்பு, அதை முதல்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் வெளியேற்றுதுன்னா நெகட்டிவ் சிம்பிள் போட்டுறணும். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். A trader claims to sell float at a profit of 47%, but also dishonestly uses a weight which is 8% less than what is mentioned on it. Find the total percentage of profit earned by the trader. Round off the answer to the nearest whole number. Okay. ஸோ இங்கே என்னன்னா இப்போ ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்து என்ன சொல்கிறான்னா, ஸோ ஃப்ளோர் வந்து செல் பண்ணுறான், அதை வந்து 47% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஆனால் அப்படி இருந்து என்ன பண்ணுறான்னா அவன் ஃபுல் குவான்டிட்டியும் கொடுக்கல. ஓகேவா? குவான்டிட்டியில் என்ன பண்ணுறான்னா 8% கம்மி பண்ணி கொடுக்குறான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே 8% கம்மி பண்ணி கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்போ கம்மி பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவனுக்கு அடிஷ்னலாக இன்னொரு கொஞ்சம் ப்ராஃபிட் ஆட் ஆகும். அப்போ மொத்த ப்ராஃபிட் அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100, இப்போ 100 கிலோ வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோமே. ஓகேவா? 100 கிலோ வந்து அவனுக்கு கொடுக்கணும். 100 கிலோ 100 ரூபான்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ அவன் எவ்வளோக்கு வந்து விற்கிறதா சொல்லியிருக்கான்? 100 கிலோ பொருள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு வச்சுக்குவோம். இப்போ இல்லைனா 100 கிராம்னு வச்சுக்கோம். 100 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா? இப்போ அந்த 100 கிராம் பொருளை வந்து அவன் 100 ரூபாய்க்கு வாங்கினதை 147 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா 100 கிராமு கொடுக்கல. என்ன பண்ணுறான்? 92 கிராம் தான் அவன் கொடுக்குறான். ஓகேவா? அப்போ ஆனால் 92 கிராமுடைய ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 92 தானே. ஏன்னா 100 கிராமுடைய காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபானா 92 கிராமுடைய காஸ்ட் ப்ரைஸ் 92 ரூபாய் இருக்கும். ஆனால் அவன் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான்னா 147க்கு செல் பண்ணியிருக்கான். இப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அவனுக்கு? இங்கே 55 வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. கரெக்டா? எதுலேருந்து? காஸ்ட் ப்ரைஸ் இந்த 92ல இருந்து. கரெக்டா? ஓகே. ஸோ 5500 divided by 92. ஓகே. ஸோ 92 into 6, 92 into 6 பார்த்தீங்கன்னா 552. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 550 இருக்கு. ஓகேவா? 550 இங்கே 552. 552 விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 552 வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக 60% வந்திருக்கும். 552 விட கொஞ்சம் கம்மினா 59.9 சம்திங்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நியரஸ்டாக பார்த்தீங்கன்னா உள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட், 60%. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். Triangle ABC. In a triangle ABC, ஸோ இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து டிபிசி இது பார்த்தீங்கன்னா 16 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. E is a point on the BC such that CAE இந்த CAE பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 51 டிகிரி. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் AEB? ஓகே. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. பிடிசின்ற ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இது பார்த்தீங்கன்னா 16 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஸோ இது 90, இது 16னா ஸோ அப்போ இங்கே ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா 106 டிகிரி வந்து போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குன்னா
74 டிகிரி இருக்கும். கரெக்டா? 74 டிகிரி இருக்கும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஏஇசி. இந்த ட்ரையாங்கிள பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஈன்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிளா, இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆப்போசிட் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ரெண்டு ஆப்போசிட்ல உள்ள இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கணும். 51 பிளஸ் 74 என்னதுன்னா 125. ஸோ 125 தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏஇபியா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A train with the length of 195 meter overtakes a man moving at a speed of 5 km per hour in the same direction in 13 seconds. How much time in seconds will it take this train to completely cross another train that is 255 meter long moving in the opposite direction at a speed of 76 km per hour? Okay, ஸோ என்னன்னா ஒரு ட்ரெயின் வந்து ட்ரெயினுடைய லென்த் கொடுத்துட்டாங்க, 195 மீட்டர் வந்து லென்த் இருக்குன்ட்டு. அது வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து 13 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பர்சன் மூவ் ஆகிட்டு இருக்க, அவனை ஓவர்டேக் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மேனுடைய ஸ்பீடை விட ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? இங்கே சேம் டைரக்ஷனில் ரெண்டு பேருமே மூவிங்கில் இருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன பண்ணும்? சேம் டைரக்ஷன் மைனஸ் பண்ணுமா? ஸோ அப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அது எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் மேனுடைய ஸ்பீடு 5, சேம் டைரக்ஷனால மைனஸ் பண்ண ஸ்பீடை. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ், மேனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள். ஓகேவா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் எவ்வளோ நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணது? 13 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது, இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. அவன் கேட்குற டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் கேட்குறாங்க. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரில் மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற என்ன பண்ணால் 5/80 மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை 30 கேன்சல் பண்ணாக்கா 15, 3, 18 × 3 54, 54, 59. ஸோ எக்ஸுடைய வேல்யூ, அதாவது இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, 59 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கிற இன்னொரு ட்ரெயினை வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே தான், இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ரெண்டு ட்ரெயினுடைய ஸ்பீடே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? 76 + 59 வந்து 135. அப்போ 135 இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, அவன் கேட்குற செகண்ட்ஸில் கேட்குறான். அப்போ மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும், 5/80 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இப்போ ரெண்டு ட்ரெயினுமே போகுது. கரெக்டாக? ஸோ இந்த ட்ரெயின் ஒரு டைரக்ஷனில் போகுது, இன்னொரு ட்ரெயின் இன்னொரு டைரக்ஷனில் வந்திருக்கு. ரெண்டு ட்ரெயினுக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஆட் பண்ணிக்கணும். 255 + 195 450. ஓகேவா? 450 டிவைடட் பை இதுதான் டைம். இந்த டைம் நம்ம கண்டுபிடிச்சாக்க டைரெக்டாக என்ன கிடச்சிரும்னா இன் செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை 9 கேன்சல் பண்ணலாம். 9 கேன்சல் பண்ணால் 2 டைம், இங்கே 15, 30, 6, 16 × 2 12. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எனக்கு எவ்வளோனாக்கா 12 செகண்ட்ஸு. ஓகேவா? ஸோ 12 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயினை வந்து இது வந்து கிராஸ் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A flagstaff stands on the top of a building at the distance of 30 meters away from the foot of the building. The angle of elevation of the top of the flagstaff is 60 degree and the angle of elevation of the top of the building is 30 degree. Find the height of the flagstaff. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. ஓகேவா? ஒரு பில்டிங்க்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ்டாஃப், அதாவது ஒரு கொடி கம்பம். ஓகேவா? ஒரு கொடி கம்பு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பில்டிங்க்கு டாப்பில். ஓகேவா? இந்த இடத்துல இந்த டாப்பில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பில்டிங்கு இது வரைக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடி இருக்கு, கொடி கம்பம் இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே
at a distance 30 meter away from the foot of the building. இங்க building உடைய foot இருக்கு பாத்தீங்களா, இதுல 30 மீட்டர் தள்ளி நின்று building உடைய டாப்பை பார்க்கும்போது angle of elevation வந்து எவ்வளவு மேக் ஆகுதுன்னா 30 டிகிரி மேக் ஆகுது. ஓகேவா? அதே இது இந்த flag staff இருக்கு பாத்தீங்களா, இதோடைய டாப்பை வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா angle of elevation எவ்வளவு மேக் ஆகுது அப்படின்னா 60 டிகிரி angle of elevation மேக் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த flag staff இருக்கு பாத்தீங்களா, இதோடைய ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் முன்னாடியே இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு அது நான் ஒரு வீடியோவில் நான் போடும்போதே சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு ரேஷியோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் நிறைய பேர் வந்து டர்ன் 30 டிகிரி, இந்த டர்ன் 60 டிகிரி, இந்த மாதிரி டர்ன் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. இதை எல்லாமே ரேஷியோவில் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடும். சம்மு ஒன்றுமே இல்லாத சம் தான் இதெல்லாம். ஓகேவா? 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்னன்னா 1:√3:2. இந்த ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நீங்கள் டர்ன் தீட்டா இல்லாமையே இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஓகே, இது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் பாருங்கள், அதில் இது 30 டிகிரி, ஓகேவா, இது 90 டிகிரினா அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரியாக தானே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த வேல்யூ எனக்கு தெரியும். இங்க ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? √3 பார்ட் இருக்கா? அப்ப √3 பார்ட் தான் என்னதுன்னா 30 டிகிரினா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள பார்ட்டை கண்டுபிடிச்சா எனக்கு பில்டிங்கோட ஹைட் தெரிஞ்சிடும். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன பார்ட் இருக்கு? 1 பார்ட் இருக்கா? அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்? 10√3 இருக்குமா? ஸோ அப்ப எனக்கு இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 10√3 அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 60 டிகிரி அப்படின்னா, ஓகே, ஸோ இது 60 டிகிரினா இது 90 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்குமா? கரெக்டா? ஸோ இப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த வேல்யூ தெரியும். ஓகேவா? 30 மீட்டர்ன்றது. இங்க 30க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரேஷியோல எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? 1 பார்ட்டா? 1 பார்ட் தான் 30 மீட்டர் அப்படின்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல கண்டுபிடிச்சா இந்த ஹோல் ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு? √3 பார்ட் இருக்கா? அப்ப √3 பார்ட் என்ன வரும்னா 30√3ன்னு வரும். அப்ப ஹோலா எனக்கு 30√3, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா 30√3. இங்க பில்டிங் உடைய ஹைட் பாத்தீங்கன்னா 10√3. அவன் கேட்கறது இந்த பிளாக் ஸ்டாஃப் உடைய ஹைட் கேட்கறான். அப்ப 30√3ல இருந்து 10√3 மைனஸ் பண்ணிட்டாக்கா பிளாக் ஸ்டாஃப் உடைய ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். 20√3 தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். If the 6-digit number N42M47 is divisible by 11. ஓகே, 11 ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா கீழே உள்ள எந்த ஆப்ஷன் வந்து எம்முக்கும் என்னக்கும் உள்ள ரிலேஷன்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 11 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா சம் ஆஃப் த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் உடைய டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனக்கு எய்தர் 0 ஆர் 11 உடைய மல்டிபிள்ஸா இருக்கணும். ஓகேவா? சம் ஆஃப் த ஆல்டர்னேட் நம்பர்ஸ். ஸோ அப்போ n+2, அடுத்து இங்க 2+4, இப்போ n+6 n+6 இதுக்கும் அடுத்து இங்க 4+m, அடுத்து m+4+m m+7, அப்ப 11+m 11+m இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது என்னவா இருக்கும்னா either it should be 0 or multiple of 11 இருக்கும். ஓகேவா? ஸோ 0வா இருக்கணும், இல்லைன்னா 11 உடைய மல்டிபிள்ஸா இருக்கணும். ஓகேவா? அப்ப ஸோ இங்க இப்போ இதோட டிஃபரன்ஸா இதை நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்றேன். n+6 மைனஸ் 11+m இது வந்து 0 இருக்கணும், இல்லைன்னா 11ஓட மல்டிபிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ n+m ஈக்குவல் டு -5. ஓகே, இல்ல m+m இங்க -5 இருக்கு, இது ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா +5 வந்துடும். கரெக்டா? இப்ப ஐயோ சாரி, அகைன் ஒரு மிஸ்டேக்.
இங்க உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணேன்னா இங்க என்ன ஆகும், -11 மைனஸ் எம்னு வரும்ல. ஓகேவா? இப்போ பாருங்க, n மைனஸ் எம் வந்து 5 இருக்கு. இதுல ஏதாவது இருக்கா? m பிளஸ் 5 11 கொடுத்துருக்கான். ஓகே, இங்க m மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு மைனஸை நான் ரெண்டு சைடு நான் மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா, ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த m மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இது பிளஸ் ஆயிரும். இப்போ m மைனஸ் என்னன்னு வந்துடும், இந்த இடத்துல -5 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ரிலேஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The income of a Raman is ₹91700. He saves 25% of the income. If his income increases by 27% and expenditure increases by 40%, then his savings will be. ஓகே, இது ஒரு நல்ல சம்மு. இதை அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா தப்பு கிடையாது. இது அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா? ஏன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதை அலிகேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணாக்கா சிம்பிளாக வரும். அது எப்படின்றத பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தானே இன்கம். கரெக்டாக? அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் அலிகேஷன் எடுத்தால் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்றது தெரியாது. ஸோ இன்கம் ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ வைக்கணும். இங்கே சேவிங்ஸ் வந்து 25% சேவ் பண்ணுறான்னா செலவு, அதாவது சேமிச்சு வைக்கிறது 25%னா செலவு பண்ணது எவ்வளோ இருந்திருக்கும்? 75% இருக்குமா? அப்போ 75ஐயும் 25ஐயும் கேன்சல் பண்ணால் 3:1 வரும். கரெக்டா? ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் இந்த 40க்கு 27க்குள்ள டிஃபரன்ஸ் தான் இங்கே வரணும். அப்போ 1 பார்ட் தான் 13னா 3 பார்ட் என்னவா இருக்கும்? 39 இருக்குமா? அப்போ இங்கே 39 மைனஸ் 27 எக்ஸ் என்னவா இருக்கும்னா 12% இருக்கும். புரியுதா? ஏன்னா இது ஹையர் வேல்யூ, இங்கே நடுவில் இருக்கிறது மிடில் வேல்யூ, அப்போ இங்கே இருக்கிறது லோயர் வேல்யூவாக இருக்கணும். அப்போ இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 39 வரணும்னா இங்கே 39 மைனஸ் 27 இது 12 இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது 12 கண்டுபிடிச்சாச்சு. இது இன்க்ரீஸா டிக்ரீஸான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? என்னடா 12 கண்டுபிடிச்சோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண, இதெல்லாம் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது தெரியாமல் அப்படியே உட்காந்துருவீங்க. இதில் என்னன்னா இனிஷியலாக பாருங்க 25% இன்கம் வந்து அவன் சேவ் பண்ணுறான். இப்போ என்ன ஆயிருக்குன்னா 12% ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ என்ன ஆயிருக்கு? ஸோ அவனுடைய சேவிங்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. புரியுதா? அப்போ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் சேவிங்ஸ்லாம் எவ்வளோ வந்து கம்மியாகுதுன்னு கேட்குறான். இனிஷியலாக சம் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த குறையிறனால ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ எனக்கு வந்து வேல்யூவில் குறையுது, சேவிங்ஸில் எனக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ அப்போ இனிஷியலாக இங்கே 25 அந்த 25ல் 12% எனக்கு கம்மியாகுது. இனிஷியலாக நான் 25% தானே சேவ் பண்ணுறான். இப்போ 12% கம்மியாகுதா? இப்போ இந்த 25 என்ன போட்டுறக்கூடாதுன்னா 25ல் 12 கம்மியாகுது அப்படின்னு போட்டு 13 போட்டுருவீங்க. 13% போட்டு நீங்கள் இந்த 917ல் 13% கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஆப்ஷன்லேயே இருக்காது. 11,000 12,000 சம்திங் கிட்டக்க போயிருக்கும். இல்லைனா ஆப்ஷன்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இனிஷியலாக சேவ் பண்ணுறது 25%. அந்த 25ல் இங்கே 12% கம்மியாகுது. ஓகேவா? 12%ன்றது என்னது? 3/25. கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னா 3% கம்மியாயிருக்கு. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சாச்சுன்னா ஓவராலாக 3% கம்மியாகுது. எதில்? இந்த இன்கமில். ஸோ அப்போ 917ல் 3% என்னன்றதை கண்டுபிடிச்சா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? 917ல் 3%. ஸோ 7 × 3 21. யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1ல் முடியணும். 1ல் முடிகிற மாதிரி உள்ள ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்குது. அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, சம்மு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க.
ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 12 வரைக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதே தெரியாது, அப்படியே நின்றுவீங்க. ஓகேவா? இங்க என்னன்னா இனிஷியலா 25 சேவ் பண்றான், அதுல இப்ப என்ன ஆகுதுன்னா 12% கம்மி ஆகுது. ஓகேவா? அந்த 25ல 12 கம்மி ஆகுதுன்னா அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல இன்கம்ல எனக்கு 3% கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இன்கம்ல 3% கம்மி ஆச்சுனாக்கா ஓவராலா அவன் சேவிங்ஸ்ல 2751 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A hollow spherical cell is made of a metal of density 15 gram per centimeter cube. Its internal and external radii are 8 cm and 11 cm respectively. What is the mass of the cell? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே மாடல் சம் தான், வெயிட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? வால்யூம் கண்டுபிடிச்சு டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணால் வெயிட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். If 2 times mother's percentage is 26 more than the 6 times the daughter's percentage. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 times the mother age is 26 more than the 6 times the daughter's age. ஓகேவா? டாட்டர்ஸ் ஏஜ் 6 times the daughter's ageல டாட்டர்ஸ் ஏஜை விட 26 வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்னதுன்னா 4 times the daughter's percentage is 4 years less than the mother's percentage. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மதர்ஸ் பர்சன்டேஜுக்கும் டாட்டர்ஸ் உடைய பர்சன்டேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது, நான் 2வால் நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 4d + 4ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 4d + 4 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 3d + 13 இருக்கா. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், அதாவது டாக்டருடைய ஏஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு, டாக்டருடைய ஏஜ் 9ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டாக்டருடைய ஏஜ் 9 அப்படின்னா இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்னதுன்னா 4 × 9 36, இங்கே -4 இருக்கு, இங்கே வந்தாக்கா +4 ஆயிரும். அப்போ மதருடைய ஏஜ் வந்து என்னதுன்னா 14ன்றது தெரிஞ்சிருச்சு. மதருக்கும் டாக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க, என்னதுன்னா 31 இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். I bought 2 toy guns for ₹1200. I sold the first one at a loss of 9% and the second at the gain of 16%. If on the whole I made neither a loss nor a gain, find the cost price of the first toy gun. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 கன்னையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கன்னை பார்த்தீங்கன்னா 9% லாஸுக்கும், செகண்ட் கன்னை பார்த்தீங்கன்னா 16% ப்ராஃபிட்டுக்கும் செல் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் வரக்கூடாது லாஸும் ஆகக்கூடாது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாய் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். ஓகேவா? ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸுக்கே வாங்கின காஸ்ட் ப்ரைஸுக்கே செல் பண்ணியிருந்தா தானே எனக்கு அதாவது என்ன சொல்லலாம், ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி தானே? காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் வாங்கின விலைக்கு நீ வித்தினா உனக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காதுன்னு சொல்லலாம். கரெக்டா? அதே இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டாயில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுதா, செகண்ட் டாயில் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ப்ராஃபிட் ஆகுதா. அப்போ ஃபர்ஸ்ட் டாயில் கிடைக்கக்கூடிய லாஸும் செகண்ட் டாயில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் இங்கே எனக்குள்ள நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் நிறைய பேர் ஈக்குவல்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒன்றும் போடுவீங்க. அந்த மாதிரி நான் பண்ண போகிறது கிடையாது. இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் கிடைக்கக்கூடிய லாஸும் செகண்ட் கேஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ 9% ஆஃப் ஏவும் 16% ஆஃப் பியும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஏன்றது ஃபர்ஸ்ட் டாயோடைய காஸ்ட் ப்ரைஸ், அதில் உள்ள 9% லாஸும் பி உடைய காஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய 16% ப்ராஃபிட்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, 16:9. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ. கரெக்டா?
அவன் 2 உடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 1200ன்றது. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 25 பார்ட்டு தான் 1200னா ஃபர்ஸ்ட் டாய் உடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது? இங்கே 16 பார்ட் இருக்கா? 16 பார்ட் என்ன? இந்த 25 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் 8. ஸோ இப்போ 16 into 48 இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ 6 into 8 யூனிட் டிஜிட் 8ல் முடியணும், அதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 48 நான் என்ன பண்ணுறேன்னா 16 into 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 16 இருக்குது. அப்போ 16 into 16 256. 256 into 3 250 into 3 750. 750 plus 18 768. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்க இந்த இப்போ நடந்து முடிஞ்ச இந்த CBT 1ல் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நல்லா அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய டிஜிட் வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர். ஓகேவா? பட் எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் காஸ்ட் த vote. Okay, and 21% of the votes polled were found invalid. The winning candidate got 51% of the valid votes and won the election by the margin 1817. How many voters were registered? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓட் வந்து காஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 80% தான் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு எவ்வளோ ஓட்டர்ஸ் இனிஷியலாக இருக்காங்கன்றது தெரியாது. ஓகேவா? நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸில் ஓட் காஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 80% தான். ஓகேவா? ஸோ 80% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 4/5. ஸோ இதுதான் ஓட் வந்து போலானது. ஓகேவா? இந்த போலான ஓட்லேயும் பார்த்தீங்கன்னா 21% வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? செல்லாத ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 121 ஓட்டு வந்து செல்லாது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு தான் வந்து வேலிட் ஓட்டாக இருந்திருக்கும்? 79% ஓட்டு தானே வந்து வேலிடாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுதான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வேலிட் ஓட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேலிட் ஓட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 51% வந்து ஓட்டை வந்து அவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ மெஜாரிட்டியில் வின் பண்ணுறாருன்னா 1817 ஓட் மெஜாரிட்டியில் வந்து வின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வின்னர் வந்து 51% ஓட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா தோத்தவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருப்பாங்க? 49% ஓட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இப்போ வின்னர் வந்து மெஜாரிட்டியில் வின் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. அதாவது தோத்தவங்களோட வின் பண்ணவங்க அதிகமாக வச்ச ஓட்டு தான் மெஜாரிட்டி. கரெக்டா? ஸோ இங்கே தோத்தவங்களோட வின் பண்ணவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாக வச்சிருக்காங்க? 2% ஓட்டு வந்து அதிகமாக வச்சிருக்காங்களா? ஸோ அப்போ இந்த வேலிட் ஓட்டில் 2% இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 1817 இருக்குமா? ஸோ 2% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 1/50. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 1817 இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதை 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4ஆல் கேன்சல் பண்ணால் 25. இங்கே ஏதாவது அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்களா? ஏதாவது வார்த்தை எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகி ஒரு இன்டிஜர் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது அப்ராக்சிமேஷன் கொடுக்கலன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த இடத்துல பார்க்குறேன், முடிஞ்சிச்சு. இதை மட்டும்தான் பார்க்குறேன். 50 மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? இங்கே என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 50 மல்டிப்ளை ஆகும். நீங்கள் எத்தனை டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இங்கே ஒரு 0 இருக்குன்றப்ப எனக்கு நம்பர் வந்து எண்ட் வித் என்ன இருக்கும்? 0ல் தான் முடியும். ஸோ நான் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணாலும் இதே தான் வரப்போகுது. இங்கே நான் பார்க்குறது ஒன்று தான். என் கண்ணில் வந்து அங்கே 0 வந்து தட்டுப்படுது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் 0 தான் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் பெருசாக கொடுத்துருக்காங்களா, ஆனால் ஒன்றுமே இல்லாத சம் தான் இது. ஓகே, எப்படின்றத பார்க்கலாம். A wholesaler increases the cost price of an item by 90% while marking it. He then
offers a 60% discount on this marked price but finds that he incurs a loss if the wholesaler wants to achieve no profit and no loss, but by what percentage should he change the selling price of the item? Okay, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றது புரிஞ்சா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே சம்ம வந்து பாதி முடிஞ்சிடும். என்னன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 90% வந்து அதிகமாக மார்க் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸும் தெரியாது, மார்க்கெட் ப்ரைஸும் தெரியாது. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட 100% வந்து 90% வந்து அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்கான்றது கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100னா மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்கும், 190 இருக்குமா? இப்போ என்ன சொல்லிட்டான்னா இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸில் 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவனுக்கு லாஸ் அக்கர் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து லாஸ் அக்கர் ஆனனால எனக்கு ப்ராஃபிட்டும் வேணாம் லாஸும் வேணாம். ஸோ அப்படி இருக்கணும்னா நான் வந்து அந்த ஆர்டிக்கிளை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நான் அதிகமாக வச்சு நான் செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தாலும் நம்ம டிஸ்கவுண்ட்டை கேல்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட்டை கேல்குலேட் பண்ணோம்னா இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 60% டிஸ்கவுண்ட் போக வரது தான் எனக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ 60% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் 40% மார்க்கெட் ப்ரைஸில் 40% தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா? கரெக்டா? ஸோ 40% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 4/10 19 into 4 76. ஸோ அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணுறான்றது தெரிஞ்சிருச்சு, 76 ரூபாய்க்கு விற்கிறான்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ அப்போ என்னதுன்னா அவன் கொடுத்தது மாதிரி லாஸ் ஆயிருக்கா? அவன் என்ன சொல்லிட்டான், 60% டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். இவன் வாங்கினது 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். விற்றது பார்த்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே லாஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னா அவன் இப்போ எனக்கு ப்ராஃபிட்டும் வேணாம் லாஸும் வேணான்னா நான் வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நான் அதிகப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ப்ராஃபிட்டும் வேணாம் லாஸும் வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம், வாங்கின விலைக்கே விற்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கணும், அவன் 100 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கணும். கரெக்டாக? இப்போ செல்லிங் ப்ரைஸு 76 இருக்கிறத அப்போ எவ்வளோ அதிகப்படுத்தணும்னு கேட்குறான். எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் அதிகப்படுத்தணும், 24 ரூபா அதிகமாக வச்சுருக்கணும். கரெக்டாக? எதை விட செல்லிங் ப்ரைஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 76ல் இந்த 24 நான் அதிகப்படுத்தி வைக்கணும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இதை நான் 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4ஆல் கேன்சல் பண்ணாக்கா 6 டைம் 19, அப்போ 600 டிவைடட் பை 19. ஓகேவா? ஸோ 19 into 3 57. ஸோ அப்போ இங்கே 1 டைமு 31 பாயிண்ட் சம்திங்னு இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும் இதுக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்துகிற கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த என்டிபிசியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட டைப்பு. ஓகேவா? அதே மாதிரி கேல்குலேட்டிவான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் சிம்பிள் கேல்குலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய என்டிபிசி சிபிடி 2ஆக இருக்கட்டும், அதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஷியோராக சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் தேடி எடுத்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா சிபிடி 2 பார்த்தீங்கன்னா எப்போ விடுவான்றது தெரியாது. அவன் நீங்கள் விட்டுட்டான்னா அவன் எப்போ விட்டாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கணுன்றதுக்காக தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்பாங்கன்றத ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்கலான்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அதை வந்து நான் வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நான் எதுவுமே காசை கொட்டி நீங்கள் அதை பாரு அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதாவது கொடுக்குறோமா அதை நீங்கள் ஃப்ரீயாக எங்கே கிடைக்குதோ எங்கே பெனிஃபிட்டாக இருக்கோ உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் நடத்துறது புரியலை, எனக்கு ஹிந்தி சேனல் நடத்துறது புரியுதா, தயவு செஞ்சு அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. எது நீங்கள் படித்தா உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது தோணுதோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? மெயின் இன்டென்ஷன் என்னென்னா எப்படியாவது படித்து ஒரு நல்ல ஜாப் போகணும், அதை மட்டும்தான். ஓகேவா? அதை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டாலும் சரி எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி அது ஓகே தான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின் நான் முக்கியமான கொஷின்ஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு அது போக பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கொஷின் NTPCல இருந்து ஒரு 15 கொஷின் போட்டிருந்தேன் அதுவுமே. ஸோ அதே மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடியதுலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எது எதெல்லாம் கேட்பாங்கன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி அதே மாதிரி NTPCல கேட்ட கொஷின்ஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் CGL இப்போ CGL இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.